உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய 3வது பதிவு. இந்த பதிவுல நான் சொல்லக்கூடியது, இன்னைக்கு வீட்டில் எத்தனையோ வீட்டில் சுமங்கலி வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் ஒரு கணவன் மனைவி சுமங்கலி எல்லாம் வீட்டில் இருக்கீங்க, ரைட்டு. உங்க வீட்டுக்கு ஒரு 2 சுமங்கலி சாயங்காலத்துல, வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துல வீட்டுக்கு வராங்க, ஒரு பத்திரிக்கை எடுத்துட்டு வராங்க, ஏதோ ஒரு விஷயமா வீட்டுக்கு வராங்க, இல்ல சும்மா வந்துட்டு போறாங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சும்மா வந்துட்டு போறாங்க. எத்தனை பேர் வீட்டுல குங்குமம் கொடுத்து அனுப்புறீங்க? எத்தனை பேர் வீட்டுல குங்குமம் கொடுத்து அனுப்புறீங்க? அது முதல்ல யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் வீட்டுல குங்குமம் கொடுத்து அனுப்புறீங்க? எத்தனை பேர் குங்குமம் கொடுக்காம வீட்டுக்கு அனுப்புறீங்க? யோசிச்சு. இன்னைக்கும் சில குடும்பத்துல குங்கும சுமையில குங்குமம் எடுத்துன்னு வந்து கொடுக்குற பழக்கம் இன்னைக்கும் சில இடத்துல, எங்க குங்குமம் எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். சில விஷயங்களை நீங்களா யோசிச்சு பாருங்களேன். இது கொடுத்தா என்ன பலன், கொடுக்கலன்னா என்ன பலன்? சொல்லலாமா வேண்டாமா? நீங்க சொல்லுங்க. இது கொடுத்த குங்குமம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன்? எடுத்துன்னு போறவங்களுக்கு என்ன பலன்? குங்குமம் நீங்க கொடுக்காம விட்டுட்டா என்ன பலன்? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது என்ன கேட்டிருந்தாங்க, சுவாமி இந்த விஷயத்தை பத்தி நீங்க கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த பதிவு. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனா அவங்களே குங்குமம் கொடுக்க மறந்துட்டாலும் குங்குமம் கொடுங்கன்னு கேட்டு வாங்குங்க. அம்மா கொஞ்சம் குங்குமம் கொடுங்க அப்படின்னு சொல்லி, அவங்க வீட்டுல பெரியவங்க கூட இருப்பாங்க, ஏதோ ஒரு விதத்துல மறந்துருப்பாங்க. குங்குமத்தை வாங்கி இட்டுக்கணும். வாங்கி இட்டுண்டு தான் மோதிர விரல வாங்கி தொட்டு அவங்க குங்குமத்தை வச்சுட்டு தான் நம்ம போகணும். இது ஆனா நம்ம இது என்னைக்கு நம்ம பண்றோம் அப்படின்னு கேட்டா, நவராத்திரியில பண்ணுவோம், விசேஷமா பண்ணுவோம். நவராத்திரியில கூப்பிட்டு குங்குமம் கொடுக்கறது என்ன, அவங்களுக்கு ஜாக்கெட் பிட்டு கொடுக்கறது என்ன, சுண்டல் கொடுக்கறது என்ன, ஆடி மாசத்துல செய்வோம். ஏதாவது விசேஷ நாள்ல மட்டும்தான் இந்த குங்குமம் கொடுக்கறதுங்கிறது ஒரு பழக்கம் வச்சிருக்கோமே தவிர, வீட்டுல வர பெண்களுக்கு, வீட்டுல வர சுமங்கலிய அந்த மாதிரி நீங்க அனுப்புறது மகா பாபத்தை உண்டு செய்யும். வீட்டுக்கு வரக்கூடிய பெண் குங்குமம் எடுத்துக்காம போகனால் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கணவருக்காகாது, அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமா வரும். கணவருக்கு விபத்து ஏற்படுறது, கணவருக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு வேலையா போகும்போது தடங்களாக்கி அப்படியே நின்னுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு சுமங்கலி வராங்கன்னு சொன்னா அது அம்பாள் மாதிரி. அது ஒரு நீங்க எப்படி நினைச்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியல, நீங்க கிண்டல் பண்ணாலும் அதை பத்தி நான் இது பண்ணேன். ஆனா ஒரு வீட்டுக்கு ஒரு சுமங்கலி வருது, ஒரு தெய்வம் வந்துட்டு போற மாதிரி. அது எப்படி வேணாலும் உணர்த்தும். உங்களுக்கு யாரா வேணாலும் இருக்கலாம். திடீர்னு சடனா வருவாங்க, நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சடனா வீட்டுக்கு வருவாங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கேன். சடனா வீட்டுக்கு வருவாங்க வெள்ளிக்கிழமை. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு சொல்லுங்க, உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா வீட்டுக்கு வரக்கூடிய அந்த சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுத்து அவங்களுக்கு தண்ணி வந்து உட்காடுறாங்களா, வந்து உட்கார்ந்தாலும் முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி, அப்புறமா நீங்க காஃபி கொடுங்க, டிஃபன் கொடுங்க, என்ன வேணாலும் கொடுங்க, முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி, அந்த குங்குமம். இது உங்க குடும்பத்தை, வம்சத்தை காக்கும். தீர்க்க சுமங்கலியா இருப்பீங்க. அவங்க பெரியவங்களா இருந்தா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுல கூட தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற 2025 இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல இது எல்லாமே நம்ம செய்ய மறந்துடுறோம். ஆனா இன்னைக்கும் சில குடும்பத்துல எல்லாம் இன்னைக்கும் இதை முறையா பின்பற்றுபவர்களும் இருக்காங்க. குங்குமம் எடுத்துட்டு போனா அவங்களுக்கு அவ்வளவு விருத்தி. குங்குமம் எடுத்துன்னு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு அவ்வளவு விருத்தி, வம்ச விருத்தி. அவங்களுக்கு அவ்வளவு நன்னா இருப்பாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனா அவ்வளவு நன்னா இருப்பாங்க. இதே நீங்க கொடுக்காம நீங்களும் மறந்து அவங்களும் அதை மறந்து இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துலதான் பிரச்சனைகள் அதிகரிக்கும். அந்த குடும்பத்துலதான் விபத்து, உடல்நிலை பாதிப்பு, அந்த குடும்பத்துல நிறைய விஷயங்கள் நடக்கும். என்னங்க ஒரு குங்குமம் தானங்க, இதுல என்னங்க எவ்வளவு இது சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாம். குங்குமம் தானே அப்படின்னு சொல்லாதுங்க. அந்த குங்குமத்துக்கு தான் அவ்வளவு பவர். ஏங்க நீங்க கல்யாணம் பண்ணும்போது திருமங்கல்யத்துல தானே குங்குமம் வைக்கிறீங்க. கையை சுத்தி வந்து இந்த இடத்துல குங்குமம் வைக்கிறது, இங்க குங்குமம் வைக்கிறது. அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு சுமங்கலி ரொம்ப வெறுங்கையோட அனுப்பிச்சிருவீங்களா? அப்புறம் நீங்க என்ன சுமங்கலி பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்? மற்ற விஷயங்கள் நீங்க என்ன பண்ணி பிரயோஜனம் சொல்லுங்க. என்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு சுமங்கலி வராங்களோ அப்ப அந்த சுமங்கலிக்கு அந்த பூஜையை பண்றது, அவங்களுக்கு கொடுக்கறது. சில பேர் வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வச்சு கொடுப்பாங்க. வெறும் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு கொடுக்கறதுக்கு பேர் கிடையாது. காசு வச்சு கொடுக்கணும். அவங்க கிட்ட காசு இல்லாம இல்ல, நீங்க வச்சு கொடுக்கணும். ஒரு 5 ரூபா காயினோ ஒரு 11 ரூபாயோ வச்சு கொடுக்கறது அப்படிங்கறதுல ஒரு பழக்கம் உண்டு. இன்னைக்கும் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறவங்க குங்குமத்தோட தான் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும், தெரியுங்களா? கல்யாண பத்திரிக்கை எடுத்துன்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் பொண்ணுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், கல்யாண பத்திரிகை மட்டும் வெத்தலைப்பாக்கு பழத்தோட கொடுத்துட்டு வர்றது கிடையாது. குங்கும சுமையோட நீங்க உங்க குடும்பத்தோட வாங்க அப்படின்னு சொல்லி அந்த குங்குமத்தை காமிச்சு அந்த குங்குமத்தை எடுத்து இட்டுப்பாங்க. இன்னும் சில பேர் எடுத்து பண்ணுவாங்க, அட்சதை இருக்கு பார்த்தீங்களா, அந்த அட்சதையை கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அட்சதையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. இன்னைக்கு எல்லார் வீட்டுலயுமே பத்திரிகை தான் நீங்க கொடுத்துட்டு வரீங்களோ, குங்குமம் கொடுத்து கூப்பிடுறீங்களா அவங்கள? வந்து எங்க குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு பத்திரிகை கொடுத்து எங்க குழந்தைய ஆசீர்வாதம், குங்குமம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்றீங்களா? கிடையாது.
எத்தனை பேர் சொல்றீங்க? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இதெல்லாம் பண்றோம் பண்ணல அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் மிக முக்கியமான ஒன்று. இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக எடுத்து இந்த பக்தி ஒளி பார்க்கக்கூடியவர்கள் இதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் பண்ணும்போது பத்திரிக்கை எடுத்துன்னு போகும்போது வெள்ளியோ ஏதாவது ஒரு இதுல குங்கும சுமம் எடுத்துன்னு போய் குங்குமத்தை காமிச்சு எங்க குழந்தை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படி அந்த சுமங்கலி அந்த குங்குமத்தை எடுத்து இவங்க ஜாதகத்துல எந்த தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் தெரியுமா? அந்த அளவுக்கு அந்த குங்குமத்துக்கு பவர் உண்டு. நீங்க எத்தனை சுமங்களுக்கு நீங்க பத்திரிக்கை கொடுக்க போறீங்களோ அத்தனை சுமங்கலியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு 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 குறைஞ்சபட்சம் ஒரு 20 ஃபேமிலிக்கு நீங்க கொண்டு அந்த 20 சுமங்களுடைய இதுவும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு வரும். இது முக்கியம் இல்லையாங்கிறது உங்களுக்கு நன்னா தெரியும். அதனால இனி வரக்கூடிய காலகட்டங்களே நீங்க கொடுக்கலன்னா கூட, நீங்க எவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கீங்க, நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கீங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்க குடிசை வீட்டுல இருந்தாலும் சரி, கோபுரத்துல இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குன்னு உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு குங்குமம் கொடுத்து வழி அனுப்பணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சுபம். வாழ்க வளமுடன்.